வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, எஸ் பஞ்சாப் கிங்ஸ் வேணா இந்த ஃபைனல்ல தோத்துருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானோ மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டனாவும் சரி as a பிளேயராவும் சரி அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் டீமை வந்து சூப்பரா ரேலி பண்ணியிருக்காரு தான் சொல்ல முடியும். இந்த யங் டீமை வச்சுக்கிட்டு டாப் 2ல வந்து ஃபைனலுக்கும் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். மேபி அவங்க இந்த ஐபிஎல் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒண்ணுமே வந்து அந்த செரி ஆன் த டாப் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் ஹவ் கிரிக்கெட் கோஸ்ல நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. இட்ஸ் அ வெரி க்ரூவல் கேம் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பட் ஆர்சிபி டிசர்வ் டு வின் திஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் பஞ்சாப் கிங்ஸ் வேர் ஃபென்டாஸ்டிக் இந்த டோர்னமெண்ட்ல. நம்ம எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் கிரெடிட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரிக்கி பாண்டிங் as a கோச்சாவும் சரி, அவங்க ஓனர் பிரீத்தி சிந்தாவும் சரி, அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், அந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டீமோட யங்ஸ்டர்ஸ் எஸ் ஃபைனல்ல வந்து அண்டர் பிரஷர்ல வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆயிட்டாங்க, அதுல டவுட் இல்ல. பட் இந்த ஃபைனல்ல நிறைய லேர்ன் பண்ணிருப்பாங்க இதே யங்ஸ்டர்ஸ். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாங்களோ இன்னுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு இன்னுமே ஒரு டேஞ்சரஸ் டீமா பஞ்சாப் கிங்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.